வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். நாக்கில் கரையும் தங்க நிற மாம்பழ சுவை, நெஞ்சை குளிர்விக்கும் ஜில்லென்ற கோடை திருவிழா. மாம்பழ ஐஸ்கிரீம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா சுண்ட காய வச்சுக்கணும். கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறேன். இது மாம்பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கணும். மாம்பழத்தை அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மாம்பழம் இனிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சீசன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் இருக்குது, அதனால தான் நாங்கள் ஐஸ்கிரீம் செய்கிறோம். இப்போ இந்த பல்ப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சுண்ட காய்ச்சின பாலையும் இதோடு சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் அந்த ஐஸ்கிரீமு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு 2 கிளாஸ்லேயும் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிடுறேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணதை ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடணும். ஒரு 5 to 6 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி. வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். எந்த கெமிக்கலும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.